அதிகமாக எது சேர்ந்தாலும் பாவம் தான். அளவுக்கு அதிகமான பொருள் இன்னொரு உயிருக்கு போகிறதுக்காக இறைவனுடைய விதியில அது கரெக்டா படைக்கப்பட்டிருக்கு. ஆனா இறைவன் எல்லாத்தையும் அனுமதி கொடுக்கிறார், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார், என்ன பண்ணுது எல்லாமுமாக இருந்து கவனிக்கிறார். அப்ப அதிகமாக சேரும் போது பல பேருடைய பாவம்ல ஒரு மில்லியனர் அவர் வீட்டுக்கு கூட்டு போய் கெத்தா காட்டுறாரு. பாத்தீங்களா என் வீடு எவ்வளவு பெருசு, அந்த வீடை பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம். நான் கூப்பிட்டு வச்சு கேட்டீங்க, வாங்க நல்லா இருக்கு, நல்லா கட்டிருக்கேன். ஆமா பளிங்குக்கல்ல பண்ணது. இப்ப இந்த உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் எங்க இருந்து வந்தது சொல்லுங்க? இல்ல இயற்கையில இருந்து வந்து இதுல என்னங்க இவ்வளவு பெருமை வேண்டி கிடக்கு? இப்ப நான் என்ன கேக்குறேன், இயற்கை கிட்ட இருந்து ஒரு பொருளை அதிகமா சேர்த்து வச்சுட்டா நீ பெரிய ஆளா? இயற்கை உனக்கு எதுக்கு அந்த கெப்பாசிட்டியை கொடுத்துச்சு? பல பேருக்கு அந்த அறிவை கொடுக்காம இருக்கிறது காரணம் அவன் செய்த கர்ம வினையினாலதான் அந்த அறிவு இல்ல. அப்ப அறிவு பெற்ற நீ என்ன அவனை பயன்படுத்தி அவனை டார்ச்சர் பண்ணு. உனக்கு அப்பேற்பட்ட அறிவை கொடுத்துருக்கனா அந்த அறிவு மூலியமாக பொருள் ஈட்டியோ பணம் ஈட்டியோ இல்ல வந்து அந்த விஷயத்தை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக உனக்கு நான் கொடுத்துருக்கேன். யூனிவர்ஸ் யாருக்கு அதிகப்படியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னா இவன் போற இடத்துல எல்லாம் இதை இன்னொருத்தருக்கு பயன்படுத்துவான்ற நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும்தான் வாரி வாரி கொடுக்கும் ஆற்றல. ஜனவரி 16, 17, 18 ஃப்ரைடேல இருந்து சண்டே வரைக்கும் ஊட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 நபர்களுக்கு மட்டும் வில்லா ரெட்ரீட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். வெறும் 10 நபர்கள் மட்டும்தான் இதுல வந்து கலந்து கொள்ள இருக்கிறதுனால சீக்கிரமே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா உங்களது பெயரை வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.